கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை, இந்த நாளுக்கான ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவச்சனமே, இந்த அருமையான வசனம் நம்மளோடு பேசுகிறது. ஆண்டவர் நமக்கு பாதையை காட்டுவார், நமக்கு போதிப்பார். நம்ம ஆண்ட சமூகத்தில் உட்காந்து படிக்கணும். வேதத்தில் பவுல் என்ற தேவ மனிதர், சவுலாகிய பவுல், கமாலியல் என்ற ஒரு பெரிய ஒரு வேத ஞானியினுடைய பாதத்திலிருந்து படித்தவராம். அதனால தான் பவுலினுடைய ஞானம் சொல்லுகிறது மிகப்பெரிய ஞானம். நமக்கு இன்னைக்கு PhDன்னு சொல்லுவோம். பவுலினுடைய படிப்பு குறித்து அநேகர் ரிசர்ச் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 16 PhDக்கு உள்ள எஃபெக்ட் உள்ள படிப்பு அவருடைய சிந்தனையில் இருந்தது. ஸ்டோயிக் ஃபிலாசபின்னு சொல்லக்கூடிய ஒரு விலை உயர்ந்த படிப்பு, அதாவது மிகவும் சிறந்த சில ஞானம் சிறந்த விஷயங்களை பவுல் படித்திருந்தார். அநேக ரகசியங்களை கமாலியலுடைய பாதத்திலிருந்து படித்தாங்களாம். ஒரு மனிதனுடைய பாதத்திலிருந்து படிக்கும் பொழுது எவ்வளோ ரகசியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் வேதத்தில் ஒரு அருமையான சகோதரி உண்டு, மரியாள். அவள் ஆண்டவராய் இயேசுவின் பாதத்திலிருந்து படித்தாள். இன்றைக்கும் நம்மளும் ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே என்னோடு பேசும், என்னோடு இடைப்படும் சொல்லும் பொழுது அவர் நம்மளோடு பேசுகிறார், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த உறவுக்குள்ளே நம்மளை மேன்மைப்படுத்த, இந்த உறவுக்குள்ளே நம்மளை பலப்படுத்த, மேலும் மேலும் நம்ம பலனடைய தெய்வ ஜனங்கள் உங்களை விட்டு கொடுக்கணும். இந்த அருமையான நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களுக்கு போதிக்கணும்னு நினச்சிட்டார். நிறைய விஷயங்கள் அவர் போதிக்க போகிறார், வழிகாட்ட போகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உங்கள் அழைப்பு என்னன்னு சொல்லி தருவார், உங்கள் மேலே உள்ள திட்டம் என்னன்னு சொல்லி தருவார். அவர் உங்களுக்கு போதிப்பார். 40 ஆண்டுகள் மோசே அரண்மனைக்குள்ளேயே வளர்க்கப்பட்டார். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அரண்மனைக்குள்ளே எப்படி இருக்கும், எப்படி போகணும், எப்படி பேசணும், எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அடுத்த 40 ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி முரட்டாட்டம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆடு மேய்க்கிறத வச்சு போதித்து கொடுத்தார். அதுக்கு பிறகு தான் அடுத்த 40 ஆண்டு ஊழியத்தில் கொண்டு வந்தார். ஸோ நம்மளை ஆண்டவர் ஒரு பாதையில் நடத்துகிறாருன்னா அந்த பாதை நம்ம அழைப்புக்கு ஒத்து போகிற பாதையாக இருக்கும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்கள் அழைப்புக்கு நேரான ஒரு பாதையில் ஆண்டவர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். அதில் நமக்கு நம்ம வாழ்க்கையினுடைய ஃப்யூச்சருக்கு பேஸ்டான எல்லா விஷயமும் நமக்கு போதித்து அந்த வழியை காட்டி அந்த வழியில் நம்மளை நடக்க வைப்பார். அது நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் பாதை, அதுதான் தேவ சித்தத்தின் பாதை. அந்த பாதையில் செல்றதுக்கு கர்த்தர் நமக்கு போதிப்பார். அவர் சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம அதை கற்றுக்கொள்ள விரும்புகிறார். அதனால தான் மரியாதை பார்த்து ஆண்டவராய் இயேசு சொன்னார், நீ இந்த உலகத்தில் உன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துட்ட. ஸோ அதனால் தேவச்சனமே, இந்த நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக காத்திருப்போம். அவர் நம்மளோடு பேசுவார், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை தேவச்சனங்களே, நம்ம ப்ரேயர் டைம் சேனல், ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் மூலமாக அநேக ஆசீர்வாதமான போதனைகளை கர்த்தர் கொடுக்குறாரு. அவருடைய வழிகாட்டுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சேனலோடு இணைந்திருங்க. வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு நிகழ்ச்சிகள் உண்டு. கடந்த வாரங்களும் நிகழ்ச்சிகள் இருந்தது. ஸோ தேவஜனங்கள் இணைஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் செபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு போதியும், எங்களுக்கு வழிகாட்டும். நீங்கள் சொல்கிற பாதையில் நாங்கள் செல்லணும் அப்பா. வேறு பாதைகளில் சென்று நாங்கள் மாற்றிவிடக்கூடாது. வேதத்தில் ஒரு மனிதன் எரிகோ நோக்கி ஒரு பயணத்தை செய்தான். உம்மிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்காமல் ஒரு பயணத்தை தொடங்கினானே, அவன் கல்லர்கள் கையில் அகப்பட்டான், குற்றுயிராக விடப்பட்டான். ஆமாண்டவரே, நாங்களும் போகிற பாதையில் எங்களுக்கு ஆபத்து இருக்குதா இல்லையா என்று எங்களோடு பேசுங்க. உமக்கு பிரியமில்லாத பாதையில் நாங்கள் செல்லாதபடி. கெட்ட குமாரன் ஒரு பாதையில் சென்றானே, ஆபத்தின் பாதை, அப்பா விட்டு பிரிந்து உலகத்தோடு போனானே, அப்படி ஒரு பாதையை நாங்கள் சென்று விடாதபடி எங்களுக்கு நல்ல வழிகளை காட்டித்தாரும், எங்கள் குடும்பத்துக்கு காட்டித்தாரும். ஆசீர்வதியும். இந்த நாள் இன்பமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்னைக்கு நமக்கு வீடியோஸ் கிடையாது. நாளைய தினத்தில் நீங்கள் ஆராதனை செல்வீங்க தேவஜனமே. அதனால் நாளைய தினத்துலேயும் நமக்கு எந்த வீடியோஸ் இருக்காது. ஸோ தேவஜனங்கள் சபைக்கு செல்லுங்கள். அதற்காக தான் எல்லாரும் நம்ம ஊழியத்தில் இன்வால்வ் ஆகணும். மேலும் நாங்கள் ஊழியம் செய்கிறதுனால நாளைய தினத்தில் எந்த ரெக்கார்டிங்ஸும் போட முடியாத சூழ்நிலைகள். ஸோ தேவஜனங்கள் திங்கட்கிழமையிலிருந்து காலையில் அதிகாலை ஜெபமும் இரவு 9 மணி அளவில் கட்டுகளை உடைக்கும் நல்ல ஒரு ஆவிக்குரிய செய்தியும் ஆவிக்குரிய வெளிப்பாடுகளோடு உங்கள் மத்தியில் கர்த்தர் கொண்டு வருவார் நான் விசுவாசிக்கிறேன். அதில் பங்கு பெறுங்க. 9 மணி அளவில் விடுதலை ஜெபம் இருக்கும். கண்டிப்பாக விடுதலைகளை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்களை திங்கட்கிழமை சந்திக்கலாம். இரவு 9 மணி அளவில் எல்லாரும் இணைவோம், ஜெபிக்கலாம். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.